துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அவர். எங்கே துதி ஸ்தோத்திரம் உண்டோ, வேதம் சொல்லுகிறது தேவன் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஸ்துதிகளுக்கு நடுவில், பரிசுத்தமான பிள்ளைகள் துதிக்கிற போது கர்த்தர் அந்த துதிகளுக்கு நடுவில் நன்றி நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். அன்னையை போல அவர் என்னை அரவணை தாற்றிடுவார். அன்னையை போல அவர் என்னை அரவணை தாற்றிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடுவனமே. நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரை ஆமென். துதி துதி என் மனமே, எல்லா துதிகளில் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்து நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. நம்முடைய மனதுக்கு, நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லி பழகணும். ஆண்டவருக்கு நீ துதிகளை செலுத்து. அல்லேலூயா. அவருக்கு நீ ஸ்தோத்திரங்களை மகிமைப்படுத்தி அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவரை உயர்த்துறதும் அவரை பாடுறதுதான் நமக்கான நோக்கமே. அல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேல். அதுதான் உம்மை உயர்த்துவது. கைதட்டி உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள், அவர் திட்டம் அது பெரியது. நம்மிருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே.
உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது கைதட்டி உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு. உண்மையாக ஓ பரிசுத்தரே நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவா கைதட்டி சொல்லும் போது என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் நோக்கமையா உம்மை உயர்த்துவது. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமா எல்லாப்போடு தேவனுக்கே செலுத்ததன். அல்லேலூயா 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். ஆமா அல்லேலூயா தெலுங்குல செலுத்திடுவோம். அல்லேலூயா சேர்ந்து லூயா அல்லேலூயா 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 ராமா ஷேகதேவே. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. ஓ நன்றி செலுத்துகிறோம். நன்றி. நல்ல வாய்களை திறந்து மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆமே முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடவே. சபையா சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாமே இணைந்து சொல்லுங்க. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே.
ஆயுள் முடியும் வரை அல்லேலூயா உம்மை தொழுதிடுவேன் அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Amen. அவர் ஒருவரே எல்லா துதிக்கும், எல்லா வலத்திற்கும், எல்லா மகிமைக்கும். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. நீர் ஒருவரே. எஸ், யூ ஆர் ஒன்லி லார்ட். எஸ், ஓ ஜீசஸ். நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுவோம். என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகும். ஆமென். சங்கீதம் 34வது நாள்ல சில வார்த்தைகள் அந்த சரியா கிடைக்கலன்னா எப்படி 23ஆம் அதிகாரத்துக்கு போனோமோ அது மாதிரி போகிறோம். ஆனா நல்ல வார்த்தை, நல்ல வசனம். 1ஆம் வசனத்தை மட்டும் படிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். தெலுங்குல ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும், ஆல் டைம்ஸ், எக்காலம், எந்த காலத்திலும், அதாவது எப்படி சொல்றது, காலம் எப்படி என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொல்றது, பொதுவா நமக்கு ஞாபகம் இருக்கிறதே நமக்கு நல்ல காலம் தான். என்ன காலம்? நல்ல காலம். மஞ்சு ரோஜு மஞ்சு தினமும் இல்ல, நமக்கு நல்லது நடந்தது. அப்படிப்பட்ட நேரத்துலதான் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை தெலுங்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அப்படி சமஸ்கிருத வார்த்தையா, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? பிளஸ்டுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அதுக்கு பிரைஸ் அல்லது தேங்க்ஸ். பிரைஸ் நெக்ஸ்ட், துதிக்கு தான் பிரைஸ். ஓகேங்களா? துதின்ற வார்த்தைக்கு தான் சரியான வார்த்தை பிரைஸ். ஆனா ஸ்தோத்தரிப்பேன் அப்படிங்கிற வார்த்தை பிளஸ்டு அப்படிங்கிறது. ஆனா சரியான வார்த்தை நன்றி செலுத்துவேன். நீங்க ஆர்சி பைபிள் படிச்சீங்கன்னா அதான் சில மொழிபெயர்ப்புல அப்படி இருக்குது. நான் கர்த்தருக்கு எப்பொழுதும் என்ன செய்வேன்? நன்றி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன். எந்த நேரத்துல என்ன செய்வேன்? நன்றி சொல்லுவேன். நான் திரும்ப சொல்லுவேன், நமக்கு ஏதாவது கிடைச்சா, ஏதாவது நடந்தா, பல நேரங்களில் ஏதாவது காசு பணம் கிடைச்சா நான் அது மேல கை வச்சு சொல்ற வார்த்தை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆனா இந்த பணத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்த மாட்டேன். இதனால நான் என்ன செய்யல? உமக்கு நன்றி செலுத்துறேன். ஏதோ ஒரு நல்லது நடந்துச்சு அதனால நன்றி செலுத்துறேன். நவர். நீங்க எனக்கு நல்லது செய்தாலும் சரி, செய்யலனாலும் சரி, ஆஸ் யூசுவலா ஒரு நார்மல் டேல கூட நான் உட்கார்ந்து ஆண்டவருக்கு என்ன செய்வேன்? நன்றி பாடல், துதி பாடல், ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். இதுதான் அந்த முதல் அந்த 34க்கு மேல அந்த சப்டைட்டில் படிங்க, அந்த ஹெட்லைன்ஸ். 34ஆம் சங்கீதத்துல ஒரு ராஜாவுக்கு முன்னாடி வேஷம் மாறி பைத்தியக்கார சேட்டை பண்ணாரு பாருங்க, படிங்க. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் மாட்டிக்கிட்டாரு அவங்க எதிரி நாட்டு ஆட்கள். உடனே இவர் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது, இவர் ஒரு பெரிய போர் வீரர், ஒரு சோல்ஜரு, ரொம்ப அழகானவரு. ஆனா அங்க போயிட்டு மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க, குழந்தை கூட சொல்லக்கூடாது, வளர்ந்தாலும் ஸ்பெஷல் சைல்டு மாதிரி வாயில நொர தள்ளி என்ன பண்றாரா? பைத்தியக்கார வேஷம் மாறின்னு இருக்கும். என்ன போட்டிருக்கு தமிழ்ல? வேஷம் மாறி ஆக்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. என்னன்னு? வேற ஒரு ஆள் மாதிரி.
உடனே ராஜா கத்துவான், செக் இங்க பைத்தியங்கள் குறைவு, நான் இவனை கூட்டு வந்த, இவன் என்ன பண்ண துரத்துன்னு சொன்னவனே என்ன பண்ணிட்டாராம். படிங்க என்ன போட்டிருக்க, வேஷம் மாறின போது, துரத்தி விடப்பட்ட போது, அப்போ பாட்டு வருது. அல்லேலூயா. நம்மளை யாருன்னா துரத்துனா பாட்டு வருமா? நம்மளை யாருன்னா திட்டினா பாட்டு வருமா? பைத்தியம்னு சொன்னா பாட்டு வருமா நமக்கு? சொல்லுங்களேன். கோவம் தானே வரும். அவருக்கு என்ன வருது? ஆமா, கர்த்தரை நான் எப்பொழுதும் என்ன செய்வேன், ஸ்தோத்தரிப்பேன், அதாவது நன்றி செலுத்துவேன். காரணம் நல்லதுக்காக மாத்திரம் இல்ல, எந்த நிலைமை, அது கீழே தான் இருக்குது. எப்போதும் என்கிற வார்த்தை தான் ஆல்வேஸ். எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் அவருக்கு துதியை, அந்த துதியை கூட நமக்கு கொஞ்சம் எளிமையா புரியணும்னா புகழ்ச்சியை, அவருடைய புகழை, தமிழ்ல தெலுங்குல போட்டிருக்கேன் கீர்த்தின்னு போட்டிருக்கு. அப்பதான் இங்கிலீஷ்ல தான் பிரைஸ் வரும். அவருடைய என்ன சொல்லுவோம், புகழ என்ன செய்வேன், நேரம் காலமோ அல்லது நல்லது கெட்டது பார்த்து கர்த்தர் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டியை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், ஆமென். கர்த்தர் எனக்கு ஒரு லோனை சாங்ஷன் ஆக்கினார், கர்த்தருக்கு நல்லவர், கர்த்தர் மகிமை, ஸ்தோத்திரம், நன்றி. நம்ம ఏమన్నా దొరికినా ఏమన్నా జరిగినా சொல்லுங்க, మన நோட்டில் நிச்சு. இவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்ல, பியாண்ட் மை லிப்ஸ், என் வாயில நான் சில அப்படி தேடும் போது சொல்றது, எப்பவுமே அந்த வாயில என்ன இருந்துகிட்டே இருக்கான், நன்றியும் துதியும் இருந்துகிட்டே இருக்கதான். அதுக்கு அடிப்பட்டா கூட ஸ்தோத்திர ஆண்டவரே அல்லேலூயா அப்படின்னு வரும். நமக்கு அடிப்பட்டா என்ன வரும், அம்மா அப்பா வரும். ஏன்னா அம்மா அப்பா உங்க வழியை வாங்கிப்பாங்க. சரி, உங்க அம்மா அப்பாவே அடிக்கும் போது என்ன வரும், அப்போ வருமா, அவங்கள நாய பேயன்னு திட்டம் வரும். எப்படி அடிக்குது, பேய் மாதிரி அடிக்குது, கை உடையும் அப்படின்னு திட்டம். யாராவது அடிச்சா அம்மா அப்பா கூப்பிடுவான், அம்மா அப்பாவே அடிச்சா யார கூப்பிடுவான், அப்பதான் ஏசப்பா கூப்பிடுவான். கர்த்தரை துதிக்கிற சூழ்நிலையை குறிச்சு ஏசாயா 43:21 நம்ம சபையின் மோட்டிவ், நம்மளுடைய சபையினுடைய நோக்கமான ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன செய்வார்கள், எப்பொழுதும் என் துதி என்ன செய்வார்கள், சொல்லி வருவார்கள். அதற்கு என்ன தேவையில்லை, ஏதோ ஒரு காரணம், ஒரு வெற்றி, ஒரு நன்மை, ஒரு சாப்பாடு, ஒரு பணம், ஏதோ ஒரு நியூ திங்ஸ், எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஜனம் என்ன பண்ணும், எப்ப பார்த்தாலும் என் துதியை சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அதற்காகவே தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதுனா பைத்தியம் மாதிரி எப்பவுமே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கு. இவனா எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன்ல, உங்களுக்கு ஸ்தோத்திரம் வரல, துதி வரல, உங்களுக்கு அப்படி வரலன்னு சொன்னா சம்திங் ராங். ஃபண்டமெண்டல் பேசிக்கலி மேட் ஃபார் ராங், வெரி ராங், மேக்கிங் ஏ மிஸ்டேக்னு அர்த்தம் உங்களுக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:18 படிங்க, லிங்கா இருக்கும் பாருங்க. படிங்க, படி, முழுசா படி தம்பி. நான் சுருக்கமா சொல்றேன், give thanks to all, this is God's will for you. ரொம்ப பெருசு, அதை நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கேன். தெலுங்குல என்ன போட்டிருக்கேன், என்ன தெசலோனிக்கேனா என்ன 1-2? ஐ நோ படிமா. இதுதான் உங்களை குறிச்சுதான தேவனுடைய சித்தம். எல்லா விஷயத்துக்காக தேங்க்ஸ் டு ஆல். கட்டது நல்லதுன்னு பிரிச்சு பார்க்காத, எல்லாத்துக்கும் கத்தருக்கு சொல்லு, நன்றி சொல்லு. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன். எதுக்கு அது தனியாலாம் பாடும், இது தனி பாட்டு இல்ல. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுவோமா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. மறுபடியும் நன்றி நன்றி இடைவிடா நன்றி
நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கொண்டீரே நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம், நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தனியா பாடி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நான். அப்போ உங்க கண்ணுல இருந்து அப்படி என்ன வரும், ஒரு சொட்டு வரும். ஃபீல் பண்ணி ரொம்ப உணர்வுபூர்வமா ஜெபிக்கணும். ஒரு மரம் மாதிரி ஒரு ஜட மாதிரி டேபிள் கார்டு இப்படி போட்ட உடனே புருக்குன்னு தான் போவாது. கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்து ஒரு 2 பாட்டு பாடி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி. இப்ப என்ன சொல்ல படிச்சோம், 1 தெசலோனிக்கேயர்ல அதாவது 5:18 ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதுதான் உங்களை பற்றிய உங்களை குறித்த தேவனுக்கு சித்தம். தெலுங்குல என்ன போட்டிருக்க, உங்களை குறித்துன்ற வார்த்தை வேணும். விஷயம் உங்களை பத்தின விஷயம் என்ன, புலம்புறதா சொல்லுங்க, புலம்புறதா, எதையாவது குறை பேசிக்கிட்டு இருக்கிறதா, எதையாவது பொருளை பேசிக்கிட்டு இருக்கிறதா, நம்ம அதான் செஞ்சுன்னு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா, ஏதோ ஒரு அன்வான்டான ஏதாவது ஒரு விஷயத்த யாரையாவது ஒருத்தர் யார் பத்தியாவது வம்பு கேட்கல, யாரையாவது ஒருத்தர் ஏதாவது அது 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 என்ன சொல் அன்வான்ட் சொல்லுவாங்க, அன்வான்டான விஷயங்கள், அது அன்னெசரி, அது மாதிரியான எதையாவது ஒன்று. வேதம் என்ன சொல்லுது, நீ உன்னை குறிச்ச விஷயம் என்னன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்றது மட்டும்தான், ஸ்தோத்திரம் செய்வது மட்டும்தான். அல்லேலூயா. அதுதான் ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை என்ன செய்தேன், எனக்காக ஏற்படுத்தினேன். மேட் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல, என்ன போட்டிருக்கோம், கிரியேட்டட். உங்களை சிருஷ்டித்த உங்களை உருவாக்கின நோக்கமே என்னன்னா துதிப்பதற்காக தான். யார் அதை சரியாக செய்கிறீர்களோ நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்கிறீர்கள். அதர்வைஸ் எதையாவது ஏடா கூடமா பண்ணா, நான் சொன்ன உருவாக்கப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இப்ப இந்த மைக்கு சரியா வேலை செய்யல, ஏதோ மக்கார் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பேசிட்டு இருக்கிறேன்னா, இது நல்லா அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸ் பண்ணா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சொல்லுங்கம்மா, அடிப்பேன். சொல்ல என்ன பண்ணுவேன், டிவியை போட்டு என்ன பண்ணுவோம், இப்பெல்லாம் எல்இடி அதனால அடிக்கிறது இல்ல, அப்போ பாக்ஸ் டிவி என்ன பண்ணுவான் சொல்லுங்க, டொப் டொப் டம் டம் டம்மு டம்மு. இப்ப ரிமோட்டை போட்டு தட்டுமா, டப்பு டப்புன்னு. டேப்புக்காரெல்லாம் இன்னும் பதம் வழியும், டொக்கு 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 டக்கு டக்கு டக்குனுமா. வேலை செய்யற வரைக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கா வேலை செய்யற வரைக்கும் மதிப்பு மரியாதை மாலை பாராட்டுலாம். மக்கார் பண்ணேன்னு வச்சுக்கா, சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களப்பா, தலைமாடியே கொட்டுதான். நல்லா பைக்கெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க, பைக்கெல்லாம் சொல்லுங்க, பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னா வச்சுக்கோங்க, பைக்கை ஸ்டாண்ட போட்டு உதைப்பாங்க. காரணம் அது ஒர்க் ஆகல. நம்மளுடைய ப்ராசஸ், நம்மளுடைய நோக்கமே அவரை துதிப்பதற்காக, அவர் துதியை அதை சரியா செய்யும் பொழுது அது அதனுடைய பலன்கள் வேற. ஆனா விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதற்காக தான் கர்த்தர் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோமா. சங்கீதம் 71:8 படிங்க. 71:8. என் வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உடைய மகத்துவத்தினாலும் என்ன செய்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. 71:8. எதனால நிறைஞ்சிருக்கணும், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். குப்பை கண்ட குப்பைய போட்டு நிரப்பி வச்சிருந்தா அதுதான் உங்க வாயில வரும். எதுல இருந்து வரும், சட்டியில இருந்துதான் அகப்பையில வரும்னுவாங்க, அதாவது கரண்டியில வரும். ஓகேங்களா. அப்போ பக்தன் சொல்றாரு, என் வாய்
உமது துதியினால் நாள்தோறும் உமது மகத்துவத்தினால் என்ன செய்திருக்கிறது. அப்படி நிறைச்சி பழகிக்கங்க. அப்படி நான் ஒரு நாள் சொன்னல, சதா சினிமா பாட்டே வாயிலே வந்துகிட்டே இருக்கும். நாங்க என்ன டீமா கூடி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், பாட்டு பாடு, நீ பாடு, நீ பாடுன்னு பாட்டு பாடிட்டு இருப்போம். அதாவது சொல்றது எங்க பொழுதுபோக்கு என்னதான் சினிமா பாட்டுகள் பாடிக்கிட்டு இருக்குதான். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அது எல்லாத்தையும் அழிச்சு ஆண்டருடைய பாடல்களை என்ன பண்ணி நிரப்பி, எப்படி போகும்போது வரும்போதெல்லாம் பாட்டா பாடிக்கிட்டு, பைத்தியக்காரனா இந்த பையன் எப்படி போகும்போதெல்லாம் பாடிட்டு போறான், வரும்போதே பாடிட்டு வராங்கிறத அப்படியே ரெக்கார்ட மாத்தி, அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்ல செக்காபுரத்துல. ஆனா தொடர்ந்து ஸ்தோத்திரம் சண்டே கிளாஸ்க்கோ அல்லது சபைக்கோ போகும்போது ஆண்டருடைய வசனம் என்ன சொல்லுது, துதியினால என்ன பண்ணிடணுமா, ஃபுல்பில் பண்ணிடணுமா. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, ஃபில்டர். வெரி குட். அதுல நிறைச்சிருங்களேன், உங்க வாயில இருந்து என்ன வந்துடும். ஏதோ 1-2 பேர் கையில தான் இந்த 1000 பலி ஸ்தோத்திர பலி எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட புக்கே இருக்கிறதே தெரியாது. அல்லேலூயா சொல்லு. சண்டே கிளாஸ் படிக்கும் போது இதுங்களை எழுத வச்சேன். எத்தனை 25 வருஷத்துக்கு முன்னாடி என் பொட்டியில இருக்கு. என்ன எடுத்துன்னு வந்து தரேன். அரகுர தெலுங்குல தமிழ்ல இவங்க எழுதினதெல்லாம் என் பொட்டியில இருக்குது. அப்போ இந்த மாதிரி அப்ப அந்த புக்கே கிடையாதுமா. அம்மா சிஸ்டர் நான் சொல்லும் போது அப்படி ஒரு புக்கே வரல. நீங்களாவே எழுதுங்க. காப்பி கூட அடிச்சிருக்காங்க டிப்பி. என்னமா அடி, காப்பி அடி, டிப்பி அடி. 500 எழுதினவங்க உண்டு, 100 எழுதினவங்க உண்டு. தேடி தரம் கோட்டி என் பொட்டியில இருக்கு. எதுக்கு சொல்ல போறேன், துதியினால நிரப்பி வச்சுக்கோ. இதுல இவங்க துதிச்சதை கேட்டா காமெடியாவே இருக்கும். என்னமா, குருடருக்கு பார்வை தந்தீரே நன்றி, 5 அப்பம் 2 மீனை போஷித்தீரே நன்றின்னு சொல்ற மாதிரி சிலது. அப்போ என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க தானே, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு கிராமரே இல்லாம எழுதுனாங்க. விஷயம் ஒண்ணுதான், துதியினால நீங்க நிரம்பிட்டீங்க. துதியினால உங்க உள்ள மனசு நிறைஞ்சுன்னா உங்க வாயில எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிறதை தவிர வேற ஒண்ணுமே வராது. அதுதான் சொன்னேன், அடிப்பட்டா கூட ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா வரும், அசிங்கமான வார்த்தை வராது. ஆமே. நாய பேயன் கூட நேசி மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க. வாயில இருந்து என்ன வரும், ஸ்தோத்திர ஏசப்பா அல்லேலூயா ஆண்டவரே, அப்படிதான் உங்க வாயில வருமே தவிர. அல்லது அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா தனியா உட்காந்து அழுதா கூட என்னன்னு சொல்லி அழுவீங்க தெரியுமா, ஏதாவது உங்களை அறியாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தான் பாட்டு பாடுவீங்க நீங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கிற துதியினால் என் என் உதடுகள் என்ன செய்திருக்கிறதாம், நிறைந்திருக்கிறது. அவர் தான் சொன்னார்ல, என் வாயில துதியை தவிர வேற ஒன்னும். நான் திரும்ப சொல்றேன், உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய வாய் துதிக்கிற வாயி. சொல்லுங்க, நம்ம வாய் என்ன வாய். யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் குறை பேசாதீங்க, யாரையும் குற்றம் பண்ணாதீங்க, யாரையுமே தப்பா பேசாதீங்க, யாரையுமே காயப்படுத்தாதீங்க, யாருமே ஒண்ணுமே பண்ணாதீங்க. இந்த வாய் அதான் சொல்லுங்க, துதிக்கிற வாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதிச்சா உங்க வாயில துதிச்சா, துதிக்கிற அந்த வாயில நீங்க ஏதாவது நல்லது சொன்னா அது நடக்கும். சொல்லுங்க, விளையாட்டா சொன்னா கூட அதனை செஞ்சிடும், நடந்துடும். சீரியஸா இல்ல, விளையாட்டா சொன்னா கூட என்ன பண்ணிடும். ஏன்னா அந்த வாய் எப்பவுமே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்குல்ல. அப்ப அந்த வாய்க்கு கர்த்தர், அந்த இது குறை சொல்ற வாய், குற்றம் சொல்ற வாய், பொருளி பேசுற வாய்னா அந்த வாயில எந்த சொன்னா எந்த நல்லதுமே நடக்காது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போய் ஜெபிச்சு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி, இன்னைக்கு அந்த விஷயம் ஒரு வீட்டுக்கு நடந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு புள்ள கன்சீவ் ஆயிருக்குது, 6 மாசம் கர்ப்பமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவான். யாருமே வேணாம், அவங்க சொல்றதுக்கு என்ன, நம்ம அமலாக்கு தான். அவங்க பொண்ணுக்கு 7வது வருஷம் பிறந்த நாள் நடக்கும்போது நல்ல மெசேஜ் கொடுத்துட்டு, கர்த்தர் சீக்கிரம் குழந்தைய தருவாரு அப்படின்னு. இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு இப்போ அக்ஷாலை விட பெரியவாவா. ஜூலை மாசத்துல 10 நடந்து போச்சு. இப்ப குழந்தை பிறந்தா குழந்தைக்கும் அவளுக்கும் 10 வயசு வித்தியாசம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம சொன்னா பலிக்கும். ஏன் சொல்லுங்க, துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். எதனால நிறைந்திருக்கணும் சொல்லுங்கம்மா. ஓகே, என்ன வருவோம், விஷயத்துக்கு வருவான். 145 சங்கீதத்துல 1-2 படிங்க சீக்கிரம், எனக்கு நேரம் இல்ல. எப்பதான் உங்களுக்கு நேரம் இருக்கு. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். தெலுங்குல தேவா தேவா. பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டி நல்லா. நித்தியமா அவருடைய நாமம் எப்ப இருக்கணும், தேவைப்படும் போது ராஜா தன்றி நைனா அப்படி கிடையாது, எப்ப பார்த்தாலும் உங்க வாயில அது இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, அப்படி உட்கார்ந்தாலும் தேவடா பிரபுவா
நைனா தன்றி, நின்னாலும் அதுதான், சாப்பிட்டாலும் அதுதான், தூங்க போனாலும் அதுதான். 2 படிங்க, ரொம்ப நல்லது. நாள்தோறும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். ஒரு நாள் நம்ம சபையில நிறைய பேருடைய, நீங்க இல்ல, வாரத்துக்கு ஒரு நாளும் மாசத்துக்கு ஒரு நாளும் துதிக்கிற ஜனங்க மத்தியில நீங்கள் எல்லாரும் தினமும் துதிக்கிறீங்களே, நீங்க சொல்லலாம், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். அப்புறம் நம்பிக்கையோடு துதிப்பேன். என்ன பாட்டது? நான் பாடும்போது, அப்புறம் கம்பீரித்து மகிழும், அப்புறம் என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். மறுபடியும் பாடுவோம். நான் பாடும்போது என்னோடு கம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், நேரமோ நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. ஆஹா, இதான் பாட்டு. ஆமே, துதியார் என்னாது நிறைந்து இருக்கின்றது. ஆமே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். எல்லாமே நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆஹா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஓ, நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். துதிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு, ஆராதிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கையான ஒரு மைண்ட் இருக்கும், ஒரு 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 ஹோப்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கும், ஒரு விசுவாசமான மைண்ட். ஏன்னா அவங்க துதிச்சுட்டே இருக்கிறதுனால இயல்பா கர்த்தர் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஆள் வாயில இருந்து நான் செத்துருவேன், நான் சாவுவேன், நான் ஓடி போயிடுவேன், நான் என்ன இந்த மாதிரி பண்ணிக்குவேன், அப்படி இப்படி வேண்ட வாயில வரவே வராது. ஏன்னா அது துதிக்கிற வாயில அப்படிப்பட்ட வார்த்தை வரவே வராது. நான் ஏன் தான் வாழ்றனோ, நான் ஏன் தான் பிறந்தனோ, நான் ஏன் தான் வாழ்றனோன்னு வார்த்தையே வராது. ஏன்னா கர்த்தரை துதிக்கிறதுனால உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த அந்த சாப மரணமான எண்ணமே வராது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா கர்த்தரை துதிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கை தருவார். சரி, இப்போ எபேசியர் 5:20 கொஞ்சம் எனக்காக வேகமா, டைம் இல்ல, சில 3 வசனங்களை சொல்லி ஒரு 2 உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 5, நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமென், சொல்லுங்களே. அவர் நாமத்தினால படிமா சமஸ்தமும் எல்லாவற்றை குறித்து. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் என்ன செய்வோம்? எல்லாத்துக்காகவும் தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கணும். சந்தோஷம், அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாத்துக்கும் எதுவுமே அதுல விளக்கமே கிடையாது. சொல்றது பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற யாரு இதை செஞ்சாங்கன்றத யோபு செஞ்சார். டக்குன்னு அதை எடுத்து படிக்கலாம். யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு 10 புள்ள செத்து போன ஒரு மனுஷனால இப்படி சொல்ல முடியுமா? இருந்த சொத்து ஆஸ்தி எல்லாம் அழிஞ்ச ஒரு மனுஷனால இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுது. காரணம் என்ன? இல்ல, அந்த மனுஷனுக்கு எல்லாத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டப் இருக்கு. அதனால அந்த மனுஷன் சொல்றான், 10 புள்ள செத்து போயிருக்குது, புலம்புன அழுவணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ற, கர்த்தருக்கு நன்றி செலுத்துற. அதனாலதான் திரும்ப அந்த 10 பிள்ளைகள் அவர் மறுபடியும் பெற்றார். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ 2 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கோங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:3 படிங்க. இன்னும் ஒரு 2 உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். 2, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் உங்களை எங்கள் ஜபங்களில நினைத்து என்ன செய்து ஞாபகப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்க நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த வார்த்தை மட்டும்
தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் என்னவாக இருக்கிறோம்? என்னவா அப்படின்னா, ஒரு ஆள்கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்காத ஒரு ஆளுக்கு பேர் தான் கடனாளி. சொல்லுங்க, என்னமா அவங்க யாரு? இல்ல, ஒரு ஆள்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டாங்க, வாங்கின கடனை தரல, அவங்க பேர் என்ன? கடன்காரன். நாம எதுக்கு கடன்காரனா இருக்கிறோமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் அவரை நாம் துதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு நாம் யாராக இருக்கிறோம்? நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன்ல, இப்ப நான் ரொம்ப பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரொம்ப பாட்டு பாடுறேன், தனியா பாடுறேன், காலைல பாடுறேன், நைட்டு பாடுறேன், ஆராதனையில பாடுறேன், வெளியில எங்கன்னா வச்சுப்போம். இது எந்த பாட்டுமே ஆண்டவர் செய்த நன்மைக்கு இணையே ஈக்குவலே ஆகாது. அதாவது எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான நாமம் உடையவராம். 100 பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்க, அது கூட அவருக்கு என்ன ஆவதான்? அவர் செய்த நன்மை அதுக்கு மேலதான் இருக்குமா. அல்லேலூயா. ஆகையினாலதான் சொல்றாங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்கன்னா, பா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரை நல்லா துதிச்சிட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், நான் வந்து செஞ்சிட்டேன்னு நினைக்காதீங்க. 1/2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து, 1 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாலும் உங்க மனசுக்குள்ள என்ன தெரியுமா செய்யணும்? இன்னும் கொஞ்சம் துதிச்சிருக்கலாம் போல, இன்னும் கொஞ்சம் ஆராதிச்சிருக்கலாம் போல, இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கலாம் போல, கடனாளிய போல ஃபீல் பண்ணணும். கடன் கொடுத்துட்டவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? உனக்கு எல்லா கடன் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், உனக்கு இனிமே நான் உனக்கு யார் கிடையாது, கடன்காரன் கிடையாதுன்ற மாதிரி வரும். அந்த மனநிலை வரக்கூடாது. நான் இன்னும் கடமைப்பட்டிருக்கிறேன், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஆராதிக்கணும். சந்தோஷமா இல்லையா சொல்லுவான், நாளைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும், நான் இன்னும் நான் ஆண்டவரை துதிக்கணும். ஆமே, இந்த மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அதான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பத்துல இருந்து அந்த செய்திக்கு இடையில பாடலு, யார் பாடினாலும் சரி, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்களா இல்ல, அவங்க மொத்தம் எல்லாமே பாடல், எல்லாமே துதி, எல்லாருமே கத்தருக்கானது. அதுல கத்தரை துதிக்க நீங்கள் கடனாளிகளா இருக்கிறீங்க. ஒரு 2 பாட்டு தாண்டி வந்தீங்கன்னா நீங்க கடங்காரி. ஆராதனையை முடிச்சிட்டு பிறகு வந்தீங்கன்னா நீங்க கடங்காரி. ஏன்னா கத்தரை ஆராதிக்கல, அந்த மாசம் டியூவை கட்டல, அந்த வாரம் டியூவை கட்டல. இப்ப மேட்ரு புரிஞ்சிச்சா? இந்த 40 நாள்ல கலந்துக்காத மொத்த பேரும் கடன்காரங்க தான். கர்த்தருக்கு அவர்கள் எல்லாம் கடன்காரர்கள். நீங்க நாமெல்லாம் ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம என்ன ஒரு கொஞ்சமாவது கட்டி இருக்கிறோம். அல்லையா சொல்லுவான். பக்கத்தை பார்த்து சொல்லுப்பா, நம்மளாவது கொஞ்சம் கடன் கட்டி இருக்கிறோம்பா. ஆனா நிறைய கடன்காரங்க இருக்கிறாங்க, சுத்தமா என்ன பண்ணாம. சொல்லுங்க, எட்டியே பார்க்காத கடன்காரங்க. நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல ஆண்டவரே, எனக்காவது இந்த வாக்கியமும் எனக்காவது இந்த சிலாக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு என்னதுப்பா. சரி, நான் பாடுறனோ இல்ல, அட்லீஸ்ட் பாட்டை கேட்டுக்கிட்டு ஆமா சாமி போட்டு தலையாட்டிக்கிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் கூடவாவது கொஞ்சம் ரிதமிக்கா போயிட்டு இருக்கிறேன், அது கூட பரவாயில்ல, கர்த்தரை நான் துதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். சரி, இப்போ 2 பேரை சொல்லி, ஒரு 2 பேர் என்பது 2 உதாரணங்களை, எப்பொழுதும் எக்காலத்திலும் அப்படிங்கிறதுக்கு, ஒருத்தர் நன்மை செய்ததுனால கர்த்தரை துதிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் கஷ்டப்படும் போது துன்பம் அனுபவிக்கும் போது கர்த்தரை துதித்திருக்கிறாங்க. லூக்காவுல 2ஆம் அதிகாரத்துல மரியாளும் எலிசபெத் சந்திக்கும் பொழுது என்ன செய்தாங்க, கர்த்தர் அவர்களுக்கு 2 பேருக்கும் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுகிறாங்க, என் ஆத்துமா என் தேவனுக்குள் என்ன செய்கிறது, களி கூறுகிறது. படிங்க, 2ஆம் அதிகாரம் 12 11 40 படிங்கம்மா. வெரி குட். ஏன்னா அந்த அம்மா புள்ள தாச்சியா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, அதனால அந்த அம்மா என்ன செய்யறாங்க, என் ஆத்துமா கர்த்தர் என்ன செய்கிறது. படிப்பா. சரி, நன்மை நடந்தவங்க மகிமைப்படுத்துறாங்க. எலிசபெத் கூட என்ன சொல்றாங்க, நீ வாழ்த்தின உடனே என் வயிற்றுள்ள உள்ள பிள்ளை என்ன செய்தது, துள்ளியது அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கும் கர்த்தர் என்ன செய்தார், நன்மை செய்தார். நன்மை நடந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், அது சரிதான். ஆனா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 24 25 படிங்க. இங்க 2 பேருக்கு என்ன நடந்தது, மரியாளுக்கும் எலிசபெத்துக்கும் புள்ள கிடைச்சது. ஆகையினால அந்த அம்மா எலிசபெத் வயசாகி குழந்தை பெத்து எடுக்கிறாங்க, அந்த அம்மா துதிக்கிறாங்க. மரியாளும் அப்படிதான், ஆண்டவர் ரட்சகர் பிறக்கிறாரு, அதனால அந்த அம்மா ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேர் கதை அப்படி இல்லையே. அப்போஸ்தலர் 16, அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை என்ன செய்தார்களாம், துதித்து பாடினார்கள். எப்போ, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், அவர்களை அடித்தார்கள். அதை படிங்க. யார் வஸ்திரங்களை, யார் வஸ்திரங்களை,
இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஜெபம் பண்ணி துதிச்சிட்டு பாட்டு பாட்டுக்கிறாங்களே, அவங்க 2 பேருக்கும் வஸ்திரம் இல்ல. அல்லேலூயா. நமக்கு புது ட்ரெஸ் இருந்தாதான் ஸ்தோத்திர கர்த்தரே அப்படியாக அருமையாக இப்படியாக நான் அப்படி நொப்படியாகன்னு பேசின்னு இருப்பான். ஆனா இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உருவிட்டு இருக்கிறாங்க. படிங்க. என்னவா 1 அடி 2 அடி இல்ல. லூக்காவுக்கு வந்து இது கணக்கு வைக்க முடியல போல இது. அதனால என்ன பண்றாரு? தெலுங்குல என்ன போட்டிருக்கேன்? சாலா போட்டிருக்கா. தாளா 1 அடி வாங்கினாலும் வாயில ஸ்தோத்திரம் வராது. அழ வரும். நான் கோட்டி சொல்ல நம்மள சொல்றேன். உடனே சிரிக்காதீங்கம்மா. உங்களை மட்டும் அடிச்சா ஸ்தோத்திரம் வந்துருமா? நாய பேய கை முறிஞ்சு போவ எங்கடா போய் மாட்டின்னு சாவ அப்படிதான் வேற நம்ம வாயில எப்படி போட்டு அடிக்குது பாரு என்ன அப்படின்னு. அப்பா அம்மாவா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் சரி என்னதான் சொல்லுவான்? சொல்ல மாட்டீங்களப்பா, இன்னும் நல்லவங்க மாதிரி இருக்கீங்களே. எப்படி அடிக்கிறான் பாரு. அடிகள் அடிகள் அடித்து அடுத்தது தொழு அவங்களுக்கு கைகள் கால்கள் கட்டப்பட்டவர்களா? ஏற்கனவே ஒரு நாள் காமிச்சல, கை கால் என்ன செய்தாங்க? கட்டி வைத்து ஒரு இருட்டறையில, ஒரு நெருக்கமான அறையில, உடம்பு முழுசு காயம், உடம்புல என்ன இல்ல, நல்ல ஃபேனை போட்டு ஏசிய போட்டு ஜெயில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லுங்க. என்ன கிடையாது அவங்களுக்கு? ஃபேன் இல்ல, கரண்ட் சொல்லாதீங்க, காற்று வசதி இல்ல, வெளிச்சம் இல்ல. அடிப்பட்ட காயங்களை பிறகு சிறைச்சாலை தலைவன் வந்து சுத்தம் பண்ணுவான். அப்பனா உடம்புல காயத்தோடு வலியோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த இச்சிங் எவ்வளவு எரிச்சலா இருக்கும், அந்த வேர்வை, அந்த வலி. அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் துதிக்கிறானா, அவன் துதிச்சா சிறைச்சாலையில அந்த பூமியை அதிரும். அல்லேலூயா சொல்லுவான். ஆமே. உடம்பெல்லாம் அடி. ஆமா, உடம்பெல்லாம் துணியெல்லாம் உருவிட்டாங்க. ஆண்டவருக்கு தானே ஊழிய செய்தேன், ஏன் துணியை ஏன் உருவனாங்க, என்னையா அடிச்சாங்க, கர்த்தர் என்ன அடிக்காம காப்பாத்திருக்க கூடாதா, ஓங்கன கை அப்படியே நிக்க வச்சிருக்க கூடாதா, அவன் கை முடிஞ்சிருக்க கூடாதா? இதெல்லாம் நம்ம தியானம், இதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அடிச்சதையோ அடி வாங்கினதையோ துணிய உருவுனதையோ அவங்க கவலைப்படல. நான் சொல்றேன், நீங்க கத்துக்கங்க. பவுலும் சீலாவும் ஏன் துதிச்சாங்க? டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்கன்னா இப்ப இந்த செய்தியோட ரிலேட்டடா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் தரேன். கொடுக்க கொடுக்க இவ்வளவு பேர் சொன்ன கரெக்ட். கணேஷ் சொன்னதான் கரெக்ட். அவங்களுக்கு எப்பவுமே ரெகுலரா துதிச்சு பழக்கப்பட்டவங்க வாங்கின அடியவோ உருவன துணியவோ அந்த வலியவோ பார்க்கல. ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு டைமுக்கு என்ன வந்துருச்சுன்னா, எப்பா இது நம்ம துதிக்கிற டைம், வாயா துதிக்க ஆரம்பிக்கலாம். சார் உடம்புல அடி வாங்கி இருக்கிறோம் சார். நம்ம தெலுங்கு பாஸ்டர் எல்லாம் பேசுறது அந்த சார் தான் பேசிப்பாங்க. ஒருத்தர் ஐயா சொல்லிக்க மாட்டாங்க. இவர் அவரை சார் என்னவார், அவரு இவரை என்னையே சார் என்றுவாங்க. சார் பிரே చేస్తారా సార్ మీరు? చేస్తాను சார். புதுசா இருக்கும். தமிழ் பாஸ்டருக்கு அப்படி பேசிக்க மாட்டாங்க. தெலுங்கு பாஸ்டர்களை பார்த்தாலும் ஒண்ணாக்கிடுவாங்க. சார் மீறி மெட்ராஸா சார் அப்படின்றாங்க. பவுல் சீலா பார்த்து கேட்டிருப்பாரு, சீலா பவுல பார்த்து கேட்டிருப்பாரு, எப்ப என்னப்பா பண்ணலாம், பாட ஆரம்பிக்கலாயா, அடியாவது விட்டு தள்ளுன்னு சொல்லி துதிச்சாங்க. அவங்களுக்கு மட்டுமில்ல, மொத்த சிறைச்சாலைக்குமே விடுதலை. அது தனி டிபார்ட்மெண்ட், அது தனியா தியானிக்கலாம். சரி, இந்த துதிக்கு காரணம் என்ன? அது அவங்களுடைய ரெகுலர் பழக்கம். நான் சொல்றேன், பக்கத்தை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கும் துதிக்கிற பழக்கம் ரெகுலரா இருந்துச்சுன்னா, நடந்தது நடக்கல, வந்தது போகல, கிடைச்சது கிடைக்கலலாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆரம்பிச்சிடும்? துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய நோக்கம். இதற்காக தான் ஒரு ஒரு விஷயத்தை கிடைச்சா, ஒரு விஷயத்தை நன்மை செஞ்சா துதிச்சோன்னா நாம் சுயநலவாதி. நம்ம யாருங்க சொல்லுங்க? நம்ம யாருங்க? ஆண்டவர் என்ன நினைப்பாரு, இதுக்கு ஏதாவது செஞ்சாதான், காசை கொடுத்தாதான் இது வாயில என்ன வரும்? ஐ லவ் யூ டேடி, ஐ ஐ லைக் யூ டேடின்னு வரும். திட்டினாலும் எந்த ஒரு பிள்ளை அப்பாவை கொஞ்சுதோ, எந்த ஒரு பிள்ளை அப்பாவை நேசிக்குதோ அந்த புள்ள தான் நல்ல புள்ள. ஆமே. அடி வாங்கின அன்னைக்கு எங்க அப்பா நல்லவனே இல்லை, அந்த ஆளு எங்க அப்பா இல்லைன்னா அப்படி கிடையாது. முடங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும், துதித்தலே தகும். ஆண்டவரே கேளுங்க, எனக்கு அப்படி துதிக்கிறதுக்கான கிருபை என் வாயில எப்பவுமே
ஸ்தோத்திரம் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். கிருபைதான் எப்பொழுதும் உம்மை துதிப்பதற்கு. சபைக்கு பேரு துதியின் தேவாலயம். நாங்க சபை விசுவாசிகள் துதிக்கிறவளா இருப்போம். இரவும் பகலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எங்க வாய் நிறைஞ்சிருக்கட்டும், எங்கள் இருதயம் நிறைஞ்சிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. காணிக்கை எடுத்து வச்சுக்கோ.